குமரிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் நாளை மறுநாள் 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் அருகே உருவான சென்யார் புயல் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திற்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இந்தோனேஷியா அருகே கரையை கடந்தது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன் பிறகு மேலும் வலுவடையும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் வட தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இது புயலாக மாறும் பட்சத்தில் ஏமன் பரிந்துரைத்த தித்வா என்ற பெயர் சூட்டப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் சனிக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோன்று சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் சனிக்கிழமை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் செயலாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த பிறகு தேவைப்பட்டால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதியை ஒத்திவைக்க உத்தரவிடுவதற்கு தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விண்ணப்பங்கள் இறுதி செய்வதற்கான காலக்கெடு வரும் 4ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் 50% விண்ணப்பங்கள் மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு முறையிட்டது. மேலும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சூழலில் பூர்த்தி செய்த எஸ்ஐஆர் படிவங்களை தருவதற்கு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தேர்தல் ஆணையம் நடைமுறைகளை மேற்கொள்வதில் எந்தவித சிரமமும் இல்லை என்றும் அரசியல் கட்சிகள் தான் இந்த விவகாரத்தை பிரச்சனையாக மாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டியது. இதற்கு மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு, கேரளா தொடர்புடைய மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மேற்கு வங்கம் தொடர்ந்த வழக்கை டிசம்பர் 9ஆம் தேதி மீண்டும் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த நிலையில் அன்றைய தினம்தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருப்பதாக அம்மாநில அரசு குறிப்பிட்டது. அதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்றம் தேவைப்பட்டால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதியை ஒத்திவைக்க உத்தரவிடுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தது. மேலும் ரேஷன் கார்டில் பெயர் இருந்தால் அவரை வாக்காளராக்க முடியுமா என்று வினவிய நீதிபதிகள் முன்கூட்டியே வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடத்தப்படவில்லை என்பதற்காக தற்போது நடைபெறும் பணியை எதிர்ப்பது சரியான காரணமாக இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். தனது ஆதரவாளர்களுடன் இன்று தவேகாவில் இணையும் செங்கோட்டையனுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இதனைத் தொடர்ந்து பசும்பொன்னில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்த நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது. மேலும் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதற்கேற்ப சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். கையில் பச்சை குத்தப்பட்ட அதிமுக கொடி, சட்டைப்பையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் ஆகியவற்றுடன் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்துள்ளார். விஜயை நேரில் சந்தித்து பேசிய செங்கோட்டையன் இன்று காலை 10 மணி அளவில் தவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு விஜயை சந்தித்த செங்கோட்டையன் சுமார் 2.5 மணி நேரம் உரையாடினார். அப்போது தவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்நிலையில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் செங்கோட்டையன் இன்று தவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்வில் முன்னாள் எம்பி
எம்பி சத்யபாமா உள்ளிட்ட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 500க்கு மேற்பட்டோர் தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. அவர் இணையறாரா இல்ல அவர் திமுகலையும் பேசினதா ஒரு தகவல் இருக்கு. நல்ல செய்தி நாளைக்கு வரும். தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுவது அரசியல் தளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் நடத்திய ஆலோசனை கூட்டம் 2 கட்டங்களாக நடந்ததாக தெரிகிறது. முதல் கட்ட ஆலோசனையில் தாவேகா தலைவர் விஜய், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் கட்சியின் மாநில நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவர்ஜனா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக விஜய், செங்கோட்டையன் மற்றும் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய மூவரும் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதில் செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தின் வெற்றியை செங்கோட்டையன் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதற்கான பணிகளை வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார் என்றும் தெரிகிறது. மேலும் கட்சி விவகாரங்கள், கள நிலவரங்கள் குறித்த தகவலை விஜயிடம் நேரடியாக செங்கோட்டையன் ரிப்போர்ட் செய்வார் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவதூறை அள்ளி தெளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு குறித்து அவதூறு பரப்பக்கூடிய ஆளுநரின் திமிரை அடக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் துரோகி என்று விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சோலார் என்ற இடத்தில் புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிறகு பேசியவர் எடப்பாடி பழனிசாமியின் துரோக பட்டியலில் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிப்பும் இணைந்துவிட்டதாக விமர்சித்தார். நான் ஒரு விவசாயி, இப்போவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி. அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா போதும். தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து பேசியவர் தமிழ்நாட்டிற்கு சேவையாற்ற வந்திருப்பதாக ஆளுநர் பேட்டி அளித்ததை கண்டு தனக்கு சிரிப்பு வந்ததாக குறிப்பிட்டார். தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசியிருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம அவதூறு மற்றும் ஆற்றாமைகளை ஆளுநர் ஆர்.என். ரவி அள்ளி தெளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தடுக்க மத்திய அரசு கம்பி கட்டும் கதைகளை எல்லாம் கூறுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சோலார் என்ற இடத்தில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பேசியவர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். வட மாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. தொடர்ந்து பேசியவர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக கோவை மக்களை பாஜக வஞ்சிப்பதாகவும் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, பாஜகவை சேர்ந்த உறுப்பினர், யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவரும் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறதுன்னு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. திமுக மற்றும் மக்கள் இடையிலான பலத்தை சிதைக்கவே எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் விமர்சித்தார். கோவைக்கு மெட்ரோ ரயில் கேட்டு பிரதமரை சந்திக்க தயாரா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தனது முயற்சியால் தான் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக எடப்பாடி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு துரோகம் செய்தது யார் என்று வினவியுள்ளார். டெல்டாக்காரன் என டைலாக் பேசிவிட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு அதே டெல்டாவில் நெல்மணிகள் நனைவதை கண்டும் காணாமல் இருப்பது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளும் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை கூட அளிக்காமல் விவசாயிகள் மீது அக்கறை செலுத்தாமல் திமுக அரசு துரோகம் செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தனது முயற்சியால் தான் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கான 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கோவை மட்டுமல்ல மதுரை மெட்ரோவும் வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த போது கோரிக்கை விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன் உயிருக்கு உயிரான தமிழக மக்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். द्वारा इस संविधान को अंगीकृत, अधिनियमित और आत्मार्पित करते हैं. அரசியலமைப்பு தினத்தையொட்டி நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை வாசிக்கப்பட்ட காட்சிகளே இவை. பழைய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். संसद ने हमारी बहनों बेटियों के सशक्तिकरण और सामाजिक न्याय की दिशा में ऐतिहासिक कदम उठाए हैं. देश के आर्थिक एकीकरण के लिए स्वाधीनता के बाद का सबसे बड़ा टैक्स सुधार गुड्स एंड सर्विसेज टैक्स के रूप में किया गया है. இதில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தனது உரையை தமிழில் தொடங்கினார். தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி I touch and salute the holy feet of Bharat Mata. இந்த நிகழ்ச்சியில் மலையாளம், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, தெலுங்கு, ஒடியா உள்ளிட்ட 9 மொழிகளில் அரசியலமைப்பு சட்டத்தை டிஜிட்டல் பதிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். மழை ஓய்ந்தாலும் வயல்களில் நீர் வடியாததால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் கவலையில் இருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 5000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கிவிட்டன. மன்னார்குடி அருகே கோட்டூர், சோழங்கநல்லூர், ராயநல்லூர், சபாபதிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சம்பா தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. தொடர் கனமழை காரணமாக சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கிவிட்டன. ஒரு ஏக்கருக்கு 15000 ரூபாய் செலவு செய்த நிலையில் தற்பொழுது பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பயிர், சம்பா, தாளடி இதெல்லாம் நாங்கள் தெளித்து எல்லாம் பாதிக்கப்பட்டு அழுகிற நிலைமையில் இருக்குது. இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரிகளும் எந்த வேளாண்மை துறையிலையும் வந்து பார்க்கல. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மக்காச்சோள பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அடேரி கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் மக்காச்சோளம் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 300 ரூபாய் செலவு செய்த நிலையில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சுமார் 1000 ஏக்கர் பரப்பில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சோழன்குடிக்காடு, கிளாமங்கலம், வேதநாயகிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் விளைநிலங்களில் நீர் தேங்கி சுமார் 1000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வடிகால்களை முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை விட்டும் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடியாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. ஆகாய தாமரைகளை முறையாக அகற்றாததே மழைநீர் தேக்கத்திற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு அரசு சேமிப்பு கிடங்கில் திறந்தபடியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிய காட்சிகள் தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் முடிந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு சேமிப்பு கிடங்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சித்தர்காடு சேமிப்பு கிடங்கு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் சுமார் 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் கிடங்கு வளாகத்தில் திறந்த வெளியில் தார்பாய் கொண்டு மூடி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக பெய்த மழையால் 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து நெல்மணிகள் முளைத்து சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பான இடங்களில் கொள்முதல் பண்ணோம். கொள்முதல் பண்ற நெல்லை அந்த ஷெட்டுக்குள்ள லாரி போய் ஏத்துற மாதிரி பெரிய ஷெட்டு இருக்கும் லாட்டு போடுறதுல
அந்த மாதிரி வெளியில வைக்கிற மாதிரி தான் தப்பி தவறி அதுக்கு தேவையான படுதா தரமானதாகவும் அதுக்கான கீழே போடுற கட்டைகள் தரமானதாகவும் கொடுத்து அது ஒரு 1.5 அடி உயரத்தை தூக்கி ஆட்டை உயரமா போட்டோம்னா பாதிக்காம இருக்கும். இது குறித்து நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது நடப்பாண்டு குறுவை நெல் கொள்முதல் 2 மடங்காக அதிகரித்துள்ளதால் நெல் மூட்டைகள் கிடையில் தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். ஒரு சில இடங்களில் மழை சாரல் பட்டு சில நெல் மூட்டைகள் நனைந்து நெல்மணிகள் உடைத்துள்ளதாகவும் அவற்றை அகற்றி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் 5 நாட்களுக்கு பின்னர் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். கடந்த வாரம் குருமலை, குளிப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் பெய்த மழையால் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழையளவு குறைந்து நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை நீடிக்கிறது. ஒரு வாரமாக பெய்த கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திற்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்தது. தற்போது நீரின் அளவு சற்று குறைந்திருந்தாலும் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 4வது நாளாக தடை நீடிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சிம்ம வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்னப்பச்சி வாகனத்திலும் மாடவீதியில் உலா வந்த காட்சிதான் இது. அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்று இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் முன்பு 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து மூஷிக வாகனத்தில் விநாயகர், மயில் வாகனத்தில் முருகர், சிம்ம வாகனத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், அன்னப்பச்சி வாகனத்தில் பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். பல ஊர்களில் தக்காளி விலை கிலோ 100 ரூபாயை நெருங்கியிருக்கிறது. விளைச்சல் பாதிப்பு, வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வரத்து குறைவால் கொடைக்கானல் தினசரி சந்தையில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். நான் இந்த மாதிரி கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன். இப்போ தக்காளி விலை என்னன்னா ஏறி கிடக்கு. இப்போ நாங்கள் அந்த ரேட்டை எப்படி நாங்கள் கெஸ்ட்டுகளுக்கு போட முடியாது இல்லை, எங்களுக்கு இதனால நிறைய நஷ்டம் ஆகுது. இப்போ வீட்டுக்கே சமைக்கிறதுனாலுமே 1 கிலோ தக்காளியை வாங்கி 1 வாரம் சமைக்க முடியுமா? முடியாது. 100 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டா அப்புறம் அரிசி, பருப்பு, இது ஜீனி, பாலெல்லாம் எப்படி சார் வாங்குறது? எங்களுக்கு தக்காளி விலையை கொஞ்சம் குறைச்சி போடுங்க. கொடைக்கானலை தொடர்ந்து அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபாயை நெருங்கியது. தக்காளி இப்போ 1700 ரூபா வரைக்கும் போது பொட்டி. இப்போ ஒரு வாரத்தில் 2000 ரூபா வந்துடும் போல இருக்குது. 30-40 இருந்துச்சு சார். திடீர்னு தான் இப்போ ஏறி இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளோ ரூபா ஏறி இருக்கு. புதுக்கோட்டையிலும் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து காணப்படுகிறது. தக்காளியின் மேல நாளுக்கு நாள் விலை உயர்ந்துட்டே போறதால சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. 80 ரூபான்னு சொல்றாங்க, ஒரு சில கடையில 100 ரூபான்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகமா டெய்லி தக்காளி வச்சு சமைச்சு சாப்பிட முடியல. விலை ஏற்ற இறக்கத்தால் கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து தக்காளி கொள்முதல் செய்ய வியாபாரிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூரில் பிடிக்கப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானை ஆனைமலை வனப்பகுதியில் மேய்ச்சலில் இருந்தபோது வடிக்கு விழுந்து உயிரிழந்தது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கெம்பனூர் பகுதியில் விவசாய பயிர்களை ரோலக்ஸ் காட்டு யானை சேதப்படுத்தி வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன.
இதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி ரோலக்ஸ் யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப்ஸ்லிப் வரகடியாறு முகாமில் மரக்கூண்டில் 1 மாதம் ரோலக்ஸ் யானை அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மந்திரிமட்டம் வனப்பகுதியில் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி ரோலக்ஸ் காட்டு யானை விடுவிக்கப்பட்டது. ரோலக்ஸ் காட்டு யானை கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் மந்திரிமட்டம் பகுதியில் ரோலக்ஸ் யானை இறந்து கிடப்பது தெரிய வந்தது. டெய்லி இந்த மானிட்டரிங், அந்த ரிப்போர்ட், அந்த வீடியோ, அதே மாதிரி இன்றைக்கி அவங்க சொன்ன தகவல் மற்றும் அனுப்பப்பட்ட வீடியோலாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இறக்கத்தில் வழுகி விழுந்ததை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கே தெரிஞ்சு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணும்போது அன்றைக்கி ஃபுல்லாக மழை தான். யானையின் மரணம் குறித்து விசாரிக்க தனிக்குழுவை தலைமை வன பாதுகாவலர் அமைத்துள்ளார் எனவும், இன்று இந்த குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் யானைக்கு உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா கேடுகட்ட விஷயமும் இன்ஸ்டால தான் நடக்குது. இன்ஸ்டாகிராம் குறித்து மாணவர்களுக்கு காவல் உதவி ஆணையர் ஏற்படுத்திய விழிப்புணர்வின் காட்சிகள் தான் இவை. சேலம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட மாநகர காவல் உதவி ஆணையர் அஸ்வினி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களால் உருவாகும் பிரச்சனைகளை பட்டியலிட்டார். நாங்க இதெல்லாம் நான் அனுபவிச்சு அப்படியெல்லாம் இல்லை. நான் நிறைய கேசஸ் பாக்குறோம்ல, எல்லா கேசஸ்லயும் ஒரு நல்ல பையன் ஒரு கலிசடையா போறான்னா அதுக்கு காரணம் அந்த இன்ஸ்டால ஒரு 50-100 கேஸ் இருக்க ரவுடி கூட இன்ஸ்டால 10 அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஆனா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்டால அவன் யாருன்னு தெரியாது. அவன் வேற பேர்ல வச்சிருப்பான், கேர்ள்ஸ் பேர்ல வச்சிருப்பான். பையனே கேர்ள்ஸ் பேர்ல 10 அக்கௌண்ட் வச்சிருப்பான். அதனால யாரு எப்படி வச்சிருக்காங்கன்றது தெரியாது. ஈஸியா ஒருத்தங்களை ஏமாத்தலாம்னா இன்ஸ்டா மூலியமா தான் இப்ப ஏமாத்தலான்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண் கூட பாக்குற விஷயம். தயவு செஞ்சு இன்ஸ்டா யூஸ் பண்ணாதீங்க. மாணவர்கள் தங்களின் எதிர்கால கனவை அடைய இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். இறந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டதாக UIDAI எனப்படும் ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய குடிமக்களின் பிரதான அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆதார் எண் பெரும்பாலான சேவைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முறைகேட்டை தடுக்கவும் ஆதார் எண் தரவுகளை சீரமைக்கும் நோக்கிலும் இறந்தவர்களின் ஆதார் எண்களை நீக்கும் நடவடிக்கையில் UIDAI இறங்கியது. அதன்படி இந்திய பதிவாளர் ஆணையம், மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், பொது விநியோக திட்டம் ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் இறந்தால் ஆதாருக்கு தகவல் தெரிவிக்கும் வசதியும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்கள் வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது என்றும் ஆதார் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட VIT பல்கலைக்கழகத்தில் மத்திய பிரதேச வளாகத்தில் மாணவர்கள் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் போபால் தேசிய நெடுஞ்சாலையில் VIT பல்கலைக்கழகத்தின் வளாகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் சுகாதாரமின்மை மற்றும் தரமற்ற உணவு உள்ளிட்ட காரணங்களால் பலர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டதாக தகவல் பரவியது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறி மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் கட்டடங்கள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன. பல்கலைக்கழகத்தில் சுகாதாரமின்மை நிலவுவதாக மாணவர்கள் மத்தியில் வதந்தி பரப்பப்பட்டதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. मीडिया के कारण जलानी भी ऐसी अफवाहें थी, मगर ऐसा कहीं कुछ नहीं है, जैसा कि हमें यहाँ प्रशासन ने बताया और बच्चों की समस्याओं का जो भी है उसका समाधान करा रहे हैं. பல்கலைக்கழக வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவில் முதன்முறையாக REMP எனப்படும் அரிய வகை சக்தி வாய்ந்த காந்தம் உற்பத்திக்கான 7,280 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மின்சார வாகனங்கள், செல்போன்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், விமானம் மற்றும் பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் பல்வேறு உபகரணங்களுக்கு சக்தி வாய்ந்த அரிய வகை காந்தம் இன்றியமையாதது. இதன் தேவை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தியாவில் முதன்முறையாக அரிய வகை சக்தி வாய்ந்த காந்தம் உற்பத்தி செய்ய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 5 ஆண்டுகளுக்கு விற்பனை சார்ந்த ஊக்கத்தொகையாக 6,450 கோடியும்
மூலதன மானியமாக 750 கோடியும் செலவிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்திலான ஈழத்தின் அடிப்படையில் 5 நிறுவனங்களுக்கு காந்தம் உற்பத்திக்கான அனுமதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நிறுவனமும் அதிகபட்சமாக ஆண்டுக்கு 1200 மெட்ரிக் டன் என ஓராண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் காந்தம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தோல்வியின் மூலம் உள்நாட்டில் அதிகபட்ச ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இந்தியா மோசமான சாதனையை படைத்தது. இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தென்னாப்பிரிக்க அணி கவுகாத்தியில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் முறையே தென்னாப்பிரிக்கா 489 ரன்களும் இந்தியா 201 ரன்களிலும் ஆட்டம் இழந்தன. தொடர்ந்து 288 ரன்கள் முன்னிலையில் 2வது இன்னிங்ஸில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட் இழப்புக்கு 260 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து 548 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடி இந்தியா 140 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்ற தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது. மேலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் தொடரை கைப்பற்றி தென்னாப்பிரிக்கா சாதனை படைத்தது. அதேபோன்று கடந்த 60 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய அணி சொந்த மண்ணில் மிக மோசமான தோல்வியை கண்டது. தனது எதிர்காலம் குறித்து பிசிசிஐ தான் முடிவெடுக்கும் என்று கூறிய இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் பெற்றுக் கொடுத்த வெற்றிகளை மறந்துவிடக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றது முதல் வெற்றியை விட தோல்வி அதிகம் நிகழ்வதாக விமர்சனம் எழுந்தது. மேலும் அவர் பதவி விலக வேண்டும் என்ற குரலும் வலுத்து வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்த கௌதம் கம்பீர் தான் பெற்றுக் கொடுத்த வெற்றிகளை மறந்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். Indian cricket is important, I'm not important. And I sit here, say exactly the same thing. And yes, people can keep forgetting about it. I'm the same guy who got results in England as well with a young team, and I'm sure you guys will forget very soon because a lot of people keep talking about New Zealand. And I'm the same guy who won Champions Trophy and Asia Cup as well. இந்திய அணியின் தோல்விக்கு தனிநபர்களை கை காட்ட விரும்பவில்லை என்று கூறிய கம்பீர் தான் உட்பட அனைவரும் இதற்கு பொறுப்பு என்றும் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்கு அடுத்து அதிக எண்ணிக்கையில் நாடுகள் பங்கேற்கும் விளையாட்டு போட்டியாக காமன்வெல்த் போட்டி அமைந்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த போட்டி அடுத்த 2026ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற உள்ளது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை நடத்த விருப்பம் தெரிவித்து இந்தியா சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் இப்போட்டிகளை நடத்த திட்டமிட்டு அதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. காமன்வெல்த் விளையாட்டுக் குழுவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத் வந்து ஆய்வு செய்திருந்தனர். இந்நிலையில் 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் போட்டிகள் நடந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது 2030ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் நடக்க உள்ளது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க விளையாட்டுகளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாட இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். சபரிமலை நகை திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப விசாரணை குழு முடிவு செய்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் ஜெயராம் சபரிமலை தங்கக் கடத்தல் விவகாரம் குறித்து பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார். மலையாள நடிகர் ஜெயராம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தன்னுடைய மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து தனியார் விடுதியில் செய்தியாளர்கள் சந்தித்த ஜெயராமன் சபரிமலை கோவில் துவாரபாலகர் தங்க கடத்தல் விவகாரம் குறித்து பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார். மேலும் தமிழில் தனுஷுடன் ஒரு படத்தில் நடித்து வருவதாகவும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை ஊர்வசியுடன் மீண்டும் இணைந்து நடிப்பதாகவும் ஜெயராம் கூறியுள்ளார். சபரிமலையில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப விசாரணை குழு முடிவு செய்திருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலக சிலை மற்றும் கதவு நிலைகளில் பதியப்பட்டிருந்த தகடுகளில் தங்கம் அபகரிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலனாய்வு குழு தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாகி உட்பட இதுவரை 5 பேரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் துவாரபாலக சிலை மற்றும் கதவு நிலைகளை தனது வீட்டில் வைத்து பூஜை செய்த பிரபல நடிகர் ஜெயராம் மீது சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. அதன் அடிப்படையில் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கில்
ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பத்மகுமாரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் ஜெயராமுக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்திருப்பது விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது. மேலும் ஜெயராமின் செல்வாக்கு விசாரணையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது. வரத்து குறைவு காரணமாக மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பூக்களின் விலை 10 மடங்கு உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ வழக்கமாக 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்படும். ஆனால் கனமழை மற்றும் பனி காரணமாக வரத்து குறைந்து 1 கிலோ மல்லிகை பூ 3000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மழை காலம் பனி விழுகிறதுனால பூ வரத்து கம்மி, அதனால பூ வரத்து கம்மி வாசி விலை அதிகரிச்சிருக்கு. இதே இது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பங்குனி மாதம் வரைக்கும் இந்த மாதிரி தான். இன்றைக்கி பூ விலை கொஞ்சம் அதிகரிப்பு தான். மல்லிகைப்பூ 3000 போயிருக்கு. அதனால் நாங்கள் 1 கிலோ வாங்குற இடத்துல 1/2 கிலோ வாங்குகிறோம். நாங்கள் அன்னன்னைக்கு பூங்கனே கட்டி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டுப்படி ஆகுதுன்னா விலை கூடுது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பூ பந்து விலையை கூட சொல்லுவோம். இப்போ நார்மலாக 500ரூவான்னு சொன்னால் நாங்கள் பந்து 100 ரூபா இப்படி கொடுப்போம். இப்போ 1000 ரூபா அப்படின்னு சொல்கிற மாதம் 2000 ரூபா இப்படி போச்சுன்னு சொன்னால் மல்லிகைப்பழம் 100 பூ 150 ரூபா சொல்லுவோம். இதேபோன்று தேனியிலும் மல்லிகை பூ விலை 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முல்லைப்பூ 1 கிலோ 1300 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 700 ரூபாய்க்கும், செவ்வந்தி, பட்டன் ரோஸ் போன்றவை 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மழை குறைந்தால்தான் பூக்களின் விலை குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி பேருந்து விபத்தில் தாயை இழந்த பார்வை மாற்றுத்திறனாளி மகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். புளியங்குடி TN புதுக்குடியைச் சேர்ந்த மல்லிகா விபத்தில் மரணமடைந்த நிலையில் அவரது மகளான பார்வை மாற்றுத்திறனாளி கீர்த்திகா தனது வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி பரிதவிப்பதாக கலங்கினார். இந்நிலையில் கீர்த்திகாவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசி ஆறுதல் கூறினார். அவரின் சொந்த ஊரான புளியங்குடி நகராட்சி அலுவலகத்தில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் உத்தரவின்படி பார்வை மாற்றுத்திறனாளி கீர்த்திகாவுக்கு தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் பணி நியமன ஆணையை வழங்கினார். சிஎம் தாயுமானவர். அது மட்டும் இல்லாமல் சிஎம் சார் நேரடியாக என்கிட்ட பர்சனல் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி பேசினாங்க. பேசி அவங்களோட வருத்தத்தையும் எனக்கு தெரிவித்தாங்க. அதுக்காக சிஎம் சாருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணிக்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தனது படிப்பிற்கு ஏற்ப ஆசிரிய வேலை வழங்க வேண்டும் என கீர்த்திகா கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் கோயிலில் இருந்து திருடிய உண்டியலை மர்ம நபர்கள் ஆட்டோவில் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற காட்சிகளை இவை. அம்பத்தூர் புதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கருக்கு, மேனாம்பேடு, கொரட்டூர் பிரதான சாலையில் உள்ளது சந்தான சீனிவாச பெருமாள் கோயில். அங்கு அதிகாலை நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை அலேக்காக திருடிச் சென்று ஆட்டோவில் வைத்து தப்பியுள்ளனர். இவை அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன. மேலும் அவர்கள் அம்பத்தூர் நோக்கி தப்பிச் சென்ற காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின்படி அம்பத்தூர் காவலர்கள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். மாங்காடு பகுதியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அதே கும்பல் அம்பத்தூரிலும் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு நட்பு ரீதியிலானதாக கூட இருக்கலாம் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியிருக்கிறார். MLA பதவியில் இருந்து செங்கோட்டையன் விலகியது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பின்னடைவாகத்தான் இருக்கும் என்று BCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மீது சந்தேகம் எழுப்பினார். அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். ஆனால் இதன் பின்னணியில் பாஜக, RSS ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு நட்பு ரீதியிலானதாக கூட இருக்கலாம் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா அவர்களை ஆதரவாக இருந்தவர் அவர். அதனால அவரை பற்றி நாம் எதுவும் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்நிலையில் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை இழப்பாக பார்க்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செங்கோட்டை பிடிச்சோம், இங்கே ஜார்ஜ் கோட்டை பிடிக்கிறதா எங்களோட நோக்கம். அதில் யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களை பற்றி தான் நான் பேச முடியும். செங்கோட்டையனோட ராஜினாமா பற்றி நான் ஒன்று சொல்ல முடியும். இது செங்கோட்டையனின் அரசியல் நகர்வு என்றே கருதுவதாகவும் தமிழிசை கூறினார்.
புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் ரோட் ஷோ பரப்புரை செய்ய அனுமதி கோரி அக்கட்சி தரப்பில் டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தவிக தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு காலாப்பட்டில் தொடங்கி அஜந்தா சிக்னல், உப்பளம் வாட்டர் டேங்க், மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், கண்ணியக்கோவில் வழியாக மாலை 5 மணி வரை ரோட் ஷோ செல்ல பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளது. இதில் உப்பளம், சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகில் விஜய் உரையாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் அமைதி காத்து வந்த விஜய் கடந்த வாரம் சேலத்தில் மீண்டும் பரப்புரையை தொடங்க பாதுகாப்பு கோரிய நிலையில் அதற்கு மாநகர காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அண்மையில் காஞ்சிபுரத்தில் உள்ளரங்க நிகழ்ச்சியாக மக்கள் சந்திப்பில் தவிக தலைவர் விஜய் ஈடுபட்டார். இந்நிலையில் புதுச்சேரியில் ரோட் ஷோ பரப்புரை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டை போலின்றி புதுச்சேரியில் ரோட் ஷோ பரப்புரைகளுக்கு கட்டுப்பாடு இல்லாததால் காவல்துறை அனுமதி கிடைக்கலாம் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடிகர்களுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா என்று கேட்டு விஜயை சீண்டிய சீமான், தற்குறிகள் தான் கூடுவார்களா, தத்துவக்காரர்களும் கூடுவார்கள் என்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா பரமக்குடியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குறேன் பாரு, எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு நீ 1000-500 கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு. இவன் மாதிரி பிக்காரி பேலாடா, நானு மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளோ தெரியும். நான் விளையாட்டுக்கு சொன்னேன், வீட்டுக்கு ஒரு கார் தரேன், நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டில் மாட்டி வை. தொடர்ந்து பேசியவர் திருச்சியில் பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு நடத்தவுள்ளதாக கூறி, தற்கூறிகள் மட்டுமல்ல தங்களை போன்ற தத்துவக்காரர்களும் கூட்டம் கூட்டமாக கூடுவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்கூரி பை தான் கூடுவானா, தத்துவக்காரனும் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். ஒரு வழக்கு போட்டதற்கே சிலர் தலைமறைவாகிவிட்டதாகவும் சீமான் விமர்சித்தார். கட்சி பெயர், சின்னம் அனைத்தும் நிறுவனர் ராமதாசிடம்தான் உள்ளதாக பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்திமதி ராமதாஸ் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அன்புமணி அறிவித்துள்ள போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். பாமகவின் கட்சியின் பெயர், சின்னம் என அனைத்தும் பாமக நிறுவனரான ராமதாஸின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்றும், தேர்தலுக்கு முன்பாக அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். விரைவில் எல்லாமே ஐயா கிட்ட வரும், எல்லாமே ஐயா பார்த்துப்பாரு, எல்லா முடிவும் ஐயா எடுப்பாரு. அதே மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயா எல்லாமே ஐயா கிட்ட தான் இருக்கு. ஐயா சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறுகளை நம்ப வேண்டாம் என்றும், பாமக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் ஸ்ரீ காந்திமதி தெரிவித்தார். மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு மதுரை மாநகருக்கு அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த ஏவி கதிர் என்பவர் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். காலாவதியான 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை தரவுகளை பயன்படுத்தி மதுரையின் திட்டத்தை நிராகரிப்பது மக்கள் தொகையின் தவறான மதிப்பீடாகும் என்றும், மதுரையில் தற்போதைய நிலவரப்படி 20 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. எனவே மதுரை மற்றும் தென் மாவட்ட மக்களின் நலன் கருதி திருப்பி அனுப்பப்பட்ட மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்து மாநில அரசு மீண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. தற்பொழுது உள்ள மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு மத்திய அரசு மதுரை மாநகருக்கு அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பழங்குடியின பெண் ஒருவரை புலி அடித்துக் கொண்ட இடத்தில் முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் கிருபா சங்கர் உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண் நாகியம்மாளை புலி அடித்துக் கொன்றது. இதனால் கிராம மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவனல்லா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை புலி தாக்கிய இடத்தில் முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர், புலியை பிடிக்கும் வரை பொதுமக்கள் யாரும் வனப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். டைகர் வந்து இப்போ சோஃபார் கண்டுபிடிச்சது வந்து நம்ம கேமரா பச்சன் வந்து இங்கே மாட்டினதில் வந்து அது ஒரு ஏஜ் டைகர் வந்து ஒரு 12 வயதுக்கு மேல் 12 to 15 வயது இருக்கிற அளவுக்கு நல்லா முதிர்ந்த டைகர் தான் தெரியுது. ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இந்த டீம் வந்து இன்றைக்கி இப்போ மீட்டிங் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து டிராபிக்கர் எங்கே வைக்கிறத பற்றியெல்லாம் முடிவு பண்ணுவோம்.
புலியை தொடர்ந்து கண்காணிக்க 34 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் 4 தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 94,000 ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 94,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கத்தை கண்டு வந்த நிலையில் 2வது நாளாக உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 93,760 ரூபாயாக இருந்த நிலையில் 640 ரூபாய் உயர்ந்து 94,400 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 11,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் போன்றே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் உயர்ந்து 176 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளியின் விலை 1,76,000 ரூபாயாக உள்ளது. அமெரிக்காவில் அடுத்த மாதம் மத்திய வங்கி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் வட்டி விகிதம் குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பினால் தங்கம் விலை அதிகரித்துள்ளது. கோவையில் நகைக்கடை அதிபர் தொழிலதிபரை மிரட்டி தங்க நகைகள் பறிக்கப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சிவானந்தா காலனியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலதிபர் சோமசுந்தரம் என்பவரிடம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அப்போதைய செல்வபுரம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் பொய் புகாரில் மிரட்டி 1 கிலோ 250 கிராம் தங்கம் பெற்றுள்ளார். இது தொடர்பாக சோமசுந்தரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி சோமசுந்தரம் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க மாநகர குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து மாநகர குற்றப்பிரிவு போலீசார் காவல் ஆய்வாளர் செல்வராஜ், நகை வியாபாரி முத்துக்குமார் ஆகியோர் மீது மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர். இதேபோல் இடையார்பாளையத்தைச் சேர்ந்த பால வெங்கடேஷ் என்பவரின் நகை கடையில் கடந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி செல்வபுரம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் மற்றும் காவலர்கள் சோதனை நடத்தி 3 கிலோ 600 கிராம் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். பால வெங்கடேஷுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தின் பத்திரத்தையும் வாங்கிக் கொண்டனர். இதுகுறித்து கோயம்புத்தூர் மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் பால வெங்கடேஷ் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் மற்றும் சிலர் மீது மிரட்டி நகை பறிப்பு, மோசடி ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஆவணத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆருத்ரா கோல்ட் நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஆருத்ரா கோல்ட் நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி 1 லட்சம் முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 2,400 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நகரில் ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மோகன் பாபுவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மோசடி மூலமாக திரட்டப்பட்ட பணத்தில் சொத்துக்கள் வாங்கப்பட்டதா என்ற ஆதாரங்களை தேடிய அமலாக்கத்துறையினர் டிஜிட்டல் ஆதாரங்கள், முதலீட்டாளர்களின் விவரங்களையும் சேகரித்தனர். இதேபோன்று சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 14 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி, புத்தாண்டு ஆகிய நாட்களில் ஏழுமலையானை இலவசமாக தரிசிப்பதற்கு குலுக்கல் முறையில் டோக்கன் பெற இன்று முதல் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். இதில் டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை இலவச தரிசனம் செய்வதற்கு குலுக்கல் முறையில் பக்தர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு இன்று காலை 10 மணி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணி வரை தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் செயலி மூலம் பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேச அரசின் வாட்ஸ்அப் எண் மூலமும் இலவச தரிசன டிக்கெட் பெறுவதற்கு முன்பதிவு செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பக்தர் தன்னுடன் சேர்ந்து 3 பேருக்கு இலவச தரிசன டோக்கன் முன்பதிவு செய்து குழுக்களில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் மின்னணு முறையில் நடைபெறும் குழுக்கள் மூலம் தேர்வான பக்தர்களின் செல்போன் எண்ணிற்கு இலவச தரிசனத்திற்கான டிக்கெட் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தோல்வியில் முடிந்த செயற்கை மழை முயற்சிக்கு 38 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் செயற்கை மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் அரசு 38 லட்சம் ரூபாயை செலவு செய்ததாக ஆர்டிஐ மூலமாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் நிலவக்கூடிய காற்று மாசை கட்டுப்படுத்த ஐஐடி கான்பூர் உடன் இணைந்து செயற்கை மழையை உருவாக்கக்கூடிய முயற்சியில் டெல்லி அரசு ஈடுபட்டது. அந்த வகையில் கிளவுட் சீடிங் முறைப்படி டெல்லியில் செயற்கை மழையை பெய்ய வைக்க மேகங்களில் ரசாயனங்கள் விமானம் மூலமாக தூவப்பட்டன. டெல்லியின் புராரி, விஹார், கரோல் உள்ளிட்ட இடங்களில் மேகங்கள் மீது ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டு செயற்கை மழை முயற்சி இறுதியில் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் செயற்கை மழையை உருவாக்கக்கூடிய முயற்சியில் 37,93,420 ரூபாய் பணத்தை டெல்லி அரசு செலவு செய்தாக ஆர்டிஐ மூலமாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஆர்டிஐ ஆர்வலர் அஜய் போஸ் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் செயற்கை மழை பொழிவுக்காக கான்பூர் ஐஐடிக்கு 38 லட்சம் ரூபாய் பணத்தை
டெல்லி அரசு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த 3,20,00,000 ரூபாய் வரை டெல்லி அரசு பட்ஜெட் ஒதுக்கிய நிலையில் அதில் 1,50,00,000 கோடி ரூபாய் முதற்கட்ட ஆய்வுக்காக ஐஐடி கான்பூருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. உலகக்கோப்பை வென்ற இந்திய பெண் பயிற்சியாளர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் சீன தைப்பே அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த அணிக்கு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கவிதா செல்வராஜ் பயிற்சியாளராக இருந்தார். இந்த நிலையில் சென்னை வந்த கவிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்போ 3வது முறையா கண்டினியூஸா வேர்ல்டு கப்லயும் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போயிட்டு இந்தியன் டீம் கோச்சா இருந்து கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி ஒரு பிளேயரை நம்ம ஊக்குவிக்கிறோமோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் ஒரு கோச்சா நாங்கள் இது பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே விளையாட முடியாது இல்லையா, நாங்கள் பிளேயராகவே கடைசி வரையும் இருக்க முடியாது. 4 இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் எடுத்திருக்கோம். வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திலும் தங்களை காத்துக்கொண்டு போட்டியில் வெற்றி பெற்று நாடு திரும்பியுள்ளதாக கவிதா கூறினார். நெல்லையில் தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர் அதிகாரியை சிக்க வைக்க ஊழியர்களை பணத்தை வைத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மண்டலத்தின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மண்டல துணை இயக்குநராக சரவணபாபு பணியாற்றி வருகிறார். கடந்த 18ஆம் தேதி இவரது அறையில் இருந்து 2,61,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். செந்தில் என்ற தீயணைப்பு வீரர் மேஜையிலிருந்து 41,000 ரூபாயும் கைப்பற்றப்பட்டது. தன்னால் பாதிக்கப்பட்ட சிலர் மோசடியாக தனது அறையில் பணத்தை வைத்திருக்கலாம் என சரவணபாபு காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்குள் வெள்ளை கவரில் எதையோ எடுத்து சென்று வைத்துவிட்டு மீண்டும் 30 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த சிசிடிவி வெளியானது. விசாரணையில் சில தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள் தூண்டுதலின் பெயரில் சக தீயணைப்பு வீரர் ஒருவர் பணத்தை அலுவலகத்திற்குள் கொண்டு சென்று வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக தீயணைப்பு வீரர் ஆனந்த் மற்றும் அவரது உறவினர் முத்துசுடலை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொந்த துறையின் அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு துறையில் சிக்க வைப்பதற்கு பணத்தை அலுவலகத்திற்குள் கொண்டு சென்று வைத்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.